கடந்த 2011ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட செயற்பாட்டாளர்களான லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோரின் வழக்கு விசாரணையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ யாழ்ப்பாணம் வருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து நியாயமான காரணங்களுடன் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது கோட்டாபய ராஜபக்ஷ தன்னுடைய சட்டத்தரணிகள் ஊடாக நிகழ்நீரை ஊடாக தோன்றி சாட்சியம் அளிக்க விண்ணப்பம் செய்தார். இந்த விண்ணப்பத்தை அடுத்து நீதவான் யாழ்ப்பாணம் வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தும் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றார். வழக்கு விசாரணை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிவான் உத்தரவிட்டிருக்கின்றார். 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அன்று யாழ்ப்பாணத்தில் நடத்த இருந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த லலித் மற்றும் குகன் அதற்கு முதல் நாள் ஆவரங்கால் பகுதியில் வைத்து காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களின் உறவினர்கள் 2012இல் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இந்த சம்பவம் தொடர்பான சாட்சியங்களை விசாரிக்கும் பணி 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் ஆரம்பமாகியிருந்தது. 2017ஆம் ஆண்டு இந்த வழக்கின் சாட்சியாளர்கள் பட்டியலில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவின் பெயர் இணைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு நீதிமன்றம் அவருக்கு உத்தரவிட்டது. எனினும் பாதுகாப்பு காரணங்களினால தன்னால் யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாது என கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்து வந்ததும் இங்கு நாம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதையும் தாண்டி தொடர்ச்சியாக இந்த காணாமல் போன இருவர் தொடர்பிலும் சாட்சியம் அளிக்க அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் வருவதற்கு தனக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பது என்று தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் சார்ந்து ஒரு சத்திய கடதாசியில் தெரிவிக்க வேண்டும் என்ற விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது.